இப்போ கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி நம்மளை எவ்வளோ தமிழ் மக்கள்லாம் ஒரு இழிவாக பார்க்குறாங்கல்ல. சூப்பராக இருக்கு மூவி. நல்ல அடிப்பொலி படമാണ്. ഒരു യൂത്ത് കോളേജിൽ നടക്കുന്ന വിഷയം അത് കറക്റ്റാக ഹാൻഡ് பண்ணியிருக்கு. നല്ലൊരു படம் பார்க்கும்போது பிகினிங் முதல்ல நம்ம இந்த படம் பார்க்கும்போது நமக்கு எண்டு வரையும் அது ஒரு ஃபீலில் നമ്മൾ அப்படியே നിൽക്കും. அதில் ആറാറ് அந்த മ്യൂസിക് എല്ലാം നമുക്കൊരു നമ്മൾക്ക് നല്ല ഫീൽ തരും. പിന്നെ ജീവരാജ് ആക്ടിങ് അത് എടുത്തു പറയേണ്ട ഒരു സംഭവമാണ്. അടിപൊളി നൈസ്. ഒരു ഹീറോ இந்த ஏஜில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு யூத் அந்த ஏஜில் நமக்கு எந்தெல்லாம் ஃபீல் வருமோ அதெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணியிருக்கு. அதில் ஆக்ஷன் சொல்ல முடியாது, பொலிட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள ഒരു പഠിക്കണം എന്നൊരു ആശയം വന്നിട്ട് അവർ എപ്പോഴും പഠിക്കുന്നു. അത് നന്നായിട്ട് അവർ ചെയ്തിട്ടുണ്ട്. ബ്രില്യൻ്റ് സ്ക്രിപ്റ്റ് ബിഗിനിങ് മുതൽ എൻഡ് വരെ നമുക്കത് പടം பார்த்துட்டே இருக்கலாம். சாங்ஸ் இதுல படத்துல பிகினிங் முதல்ல எந்த சாங்ஸ் தான் போகுது, ஆறா தான் போகுது. அது ஓசம். அதுதான் நமக்கு ரொம்ப அதிகமாக ஃபீல் தரும். அது நம்ம ஓரோ நிமிஷம் அந்த படத்தை பார்க்கறதுக்காக உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இது தந்துட்டே இருக்கும். இந்த படத்துக்கு ஹீரோயின் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, இது காதல் சப்ஜெக்ட் இல்லை. ஆனா காதல் இருக்கு. ஆனால் கோடையில் முதல்ல வரும்போது நமக்கு இருக்கிற காதல் எல்லாமே நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஆனா பிகினிங்ல எண்டு வரையும் அந்த ஹீரோயின் கூட இருக்கு. ஆனா நமக்கு அது காதல் நமக்கு அந்த அவருக்குள்ள இருக்கிற காதல் நமக்கு ஃபீல் பண்ணும். அந்த காதல் இது சொல்லவே இல்லை. அந்த காதல் மூவி அல்ல. ஆனா ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு படம் இருக்கு. நல்ல படம் இருக்கு. ஆனா டோட்டலா எல்லா சீனும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கு. ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படியே போயிருக்கு. அது ஒரு ஸ்பெஷலா எடுத்து சொல்ல முடியாது. எல்லாம் கரெக்டா போயிருக்கு. இதுல அரசியலை பத்தி பேசுகிறாங்க. இதுல உங்களுக்கு எதனா தோணுதா? இல்ல, இது படம் பொலிட்டிக்ஸ் சொல்லுதாலும் அதுல அரசியல் இல்ல. ஆனா அவர் சொன்ன மாதிரி இது படிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். அதுக்காக அவர் அரசியல் எடுத்திருக்கு. அதுதான். ஆனா அரசியலே இதுல இல்ல, சப்ஜெக்டே ஆகல. ஆனா ரெண்டு கொலை வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படி போகுது. அதுல வந்துட்டு நல்லா உங்களுக்குள்ள ஒரு படிக்கணும்னு ஆசை வருது. அவருக்கு ராகிங் தான் மெயின் விஷயம். ராகிங் தான் இதோட சப்ஜெக்ட். அது இல்ல, அது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் இது போகுது. ஆனா படிக்கணும், அதுதான் மெயினா பார்க்கணும். படம் நமக்கு முன்னாடி சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அதுல சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அனுப்புகிறாங்க, அதனால எவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த பசங்க திரும்பி ஜெயிக்கிறாங்க, அதை பற்றி தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஃபைட்டு நல்லா இருக்குது, அவர் சென்டிமெண்ட் லவ் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் ஆதித்யா பாஸ்கர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கா. அப்படி ஆதித்யா பாஸ்கரும் சரி, நம்ம கல்லூரி வினோத்தனை, நம்ம கருணாஸ் சார்லாம் பார்த்தீங்கன்னா கருணாஸ் சார்லாம் டைலாக்லாம் சூப்பராக ஒரு எடுத்து சொல்லியிருப்பார். சுப்பிரமணிய சிவா சார்லாம் அதில் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். சுப்பிரமணிய சிவா சார், ஆதிரா பாண்டியலட்சுமி மேடமு எல்லாருமே இதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. படமும் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பாட்டு சாங் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹீரோயின் போர்ஷன் அது கதைக்கு தகுந்த மாதிரி தான் டைரக்டர் வச்சுருப்பாரு. அது வைக்கணும்ட்டு அவர் வைக்காமல் இருக்கணும்ட்டுலாம் இல்லை, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் டைரக்டர் வச்சுருக்காரு. அவ்வளோதான். ஜிவி சார் இது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச சீனா ஜிவி சாரோட அந்த லவ் சீனு பிடிச்சிருக்கு. ஜிவி சார் இந்த போராட்டமாக பண்ணுவார்ல, ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவார்ல, அதெல்லாம் பிடிச்ச சீன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டாக சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃப் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அரசியலை பற்றி பேசியிருக்காங்களா? அரசியலை பற்றி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது வந்து ஆக்சுவலாக 80s நடந்த கதை மாதிரி இருக்குது. அப்போ உள்ள அரசியலில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ உள்ள அரசியல் வந்து எவ்வளோ ரேகிங்லாம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து ரேகிங்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ உள்ள ரேகிங்கு அதை வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணி நம்ம இப்போ கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி நம்மளை எவ்வளோ தமிழ் மக்கள்லாம் ஒரு இழிவாக பார்க்குறாங்கல்ல, அந்த இழிவை காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. பிஜிஎம் ஆகட்டும், சாங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு. விஷுவல் ஆகட்டும் அதோட சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. ஆனா படம் கான்செப்ட் அந்த பீரியாடிக்குல இங்க இருந்து ஒரு வேற ஸ்டேட்டுக்கு படிக்க போனா என்னென்னலாம்
நடக்குங்கிறதான் காமிச்சிருக்காங்க. கதை ரீதியாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப பர்சனல் ரீதியாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். கதையாக பாருங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல் இருக்கு, அது காலேஜுக்கு சம்பந்தமான அரசியலாக தான் இருக்கு. அது வெளிப்பட்ட முறையை எதுவும் பார்க்க வேண்டாம். காலேஜ்ல இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்குன்னு தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப குறைகள்னு எனக்கு எதுவுமே இல்லை பிரதர். நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், குறைகள் எதுவுமே இல்லை. படம் கண்டிப்பா வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. மைனஸ்னு எதுவும் இல்லை. பிளஸ்ன்னு சொன்னா விஷுவல் எஃபெக்ட், கேமராவோட ஒர்க்கிங், பிஜிஎம் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சொல்ல வர கருத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க. இல்ல பிரதர், லேக் எனக்கு எதுவும் இல்ல பிரதர். படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். ஃபைட்லாம் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டாங்க. எட்ஜில் உட்காந்து நல்லா பாத்துருக்கீங்க. எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தவறாம தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாருங்க.